வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் சேமியா பிரியாணி பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு வந்து சேமியா எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு 3 முட்டை, 2 வெங்காயம், 2 தக்காளி, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, புதினா, 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு எண்ணெய், நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு. இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அடுப்பில் வந்து நான் ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் இந்த சேமியாவை நான் ஆட் பண்ணுறேன். இது சேமியா நல்லா வெந்து வரணும். நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கலாம். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். இது நல்லா வெந்து வந்தோடனே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். சேமியா நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். அடுப்பில் வந்து நான் ஒரு தவா வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ அது கூட எண்ணெய் ஆட் பண்ணிடுறேன். எண்ணெய் ஹீட் ஆகி வரட்டும். என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா செவந்து வரணும். இப்போ இது கூட ஒரு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிடுறேன். நான் பச்சை மிளகா சொல்லலை, ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்ச நேரம் லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இதோட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இது இந்த எண்ணெயிலேயே. இப்போ இதோட இந்த புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ இது கூட இந்த முட்டையை ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பொடி மாஸ் மாதிரி வரணும். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் நார்மலாக சேமியா செஞ்சு கொடுத்தா குட்டீஸ் பெரியவங்களாம் யாரும் விரும்ப மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப அந்த பிரியாணி டேஸ்ட்டில் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட இந்த சேமியாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம இது ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.